அனைவருக்கும் வணக்கம். இந்த இணையவழி கற்றல் மூலமாக இந்த பேராசிரியர் பெருமக்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பெயர் SP சாந்தராஜா. VIT பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணிபுரிகின்றேன். இந்த இணையவழி கற்றலுக்காக என்னை அழைத்து வாய்ப்பளித்த திண்டுக்கல் அரசு கல்லூரியின் முதல்வர் மற்றும் கணிப்பொறித்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கு என் மகிழ்ச்சியும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக என்னை அழைத்த சகோதர நண்பர் டாக்டர் சுப்பிரமணி சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் இத்தகைய ஒரு தருணத்தில் மாணவர்களின் நலன் கருதி இணைய வழி கற்றலுக்கு வந்திருப்பது பெருமகிழ்ச்சி, உவகையும் கூட. இந்த செயலியானது, அதாவது இந்த ஆப் ஆனது சிஸ்கோ வெபெக்ஸ் அது மூலமாக தான் நாம் செய்ய போகிறோம். இது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். நண்பர்களே, நம்ம இந்த ஆன்லைன் வகுப்பானது சிஸ்கோவுடைய வெபெக்ஸ் மூலமா பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா, கூகுள்ல போயிட்டு சிஸ்கோ வெபெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா சிஸ்கோ வெபெக்ஸ் ஆப் அப்படி வரைக்கும் அதுல எல்லாமே வந்துச்சு பாருங்க. அதுல சிஸ்கோ வெபெக்ஸ் மீட்டிங்ஸ் ஆப் அனைத்தும் வந்து விட்டது. நம்ம இதுலயே என்டர் பண்ணிட்டோம்னா இதனுடைய ஆப் இதுல வந்துடும். இல்லைன்னா கீழே பாருங்க, சிஸ்கோ வெபெக்ஸ் டவுன்லோட். இதுல 2 வகையா இருக்கு. ஒன்று, இப்ப நம்மளோட மாணவர்கள்லாம் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மொபைலுக்கு அந்த ஆப் தனி, சிஸ்டத்துல யூஸ் பண்றதுக்கு சிஸ்டம் ஆப். அது யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தெரிஞ்சிடும் கீழே இருக்குது, சரிங்களா? அதே போல ஆப் ஸ்டோர், கூகுள் பிளே, எது வேணுமோ அதுல அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்பொழுது நான் webex.com கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது இங்க வந்துருச்சுங்க. இதுல வெபெக்ஸ் டீம், வெபெக்ஸ் மீட்டிங் இப்படிலாம் இருக்குது. இதுல வெபெக்ஸ் மீட்டிங், ஏன்னா நம்ம வகுப்பு எடுக்க போறோம், வகுப்புக்கு சம்பந்தப்பட்டு மட்டும் பார்த்துக்கலாம். அதுல நான் டவுன்லோட் கொடுத்துறேன். டவுன்லோட் கொடுத்த உடனே அதுவாக டவுன்லோட் ஆகாது. இந்த பகுதி நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆப் டவுன்லோட் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரீனே மினிமைஸ் பண்றேன். ஏன்னா இது எங்க இருக்குன்னு கேட்டா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டவுன்லோட் குள்ளர போய் பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஆப் ஆனது இருக்கு. இதுதான் அந்த ஆப். இந்த வெபெக்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆப். இந்த வெபெக்ஸை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ண உடனே அதுவா எக்ஸிக்யூட் ஆகும். அது இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஐகான் வரும். அதுதான் இந்த ஐகான், இந்த சிம்பிள். இதுதான் சிஸ்கோவுடைய வெபெக்ஸோட சிம்பிள். நான் மீண்டும் சொல்கின்றேன், நீங்க கூகுள்ல போயிட்டு வெபெக்ஸ் கொடுத்தீங்க, வெப்எக்ஸ் அவ்வளவுதான் .com கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த மீட்டிங் வந்துச்சு. மீட்டிங்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. உடனே டவுன்லோட்ல இந்த ஆப் வந்துச்சு. ஆப்பை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப இதை வச்சு உங்களுக்கு இந்த ஐகான், இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்ப எல்லாம் நீங்க மீட்டிங்கு போகணுமோ அப்ப இந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் கிளிக் பண்ணா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. உடனடியாக உங்களுடைய மீட்டிங் பேலட் வந்து விடும். நீங்க மீட்டிங்ல எங்கெங்க ஸ்டார்ட் மீட்டிங், ஷெட்யூல் மீட்டிங் எல்லாம் நீங்க வந்து மீட்டிங்க்கு போறதா இருந்தாலும் செய்யலாம், இல்ல ஒரு மீட்டிங்கை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க செய்யலாம். இதை பற்றி பின்பு பார்ப்போம். இப்பொழுது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்காக போறோம். அது அந்த ஆப் ஆனது ஏன் பின்பு பார்ப்போம்னு சொன்னோம்னா, நம்ம அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இது மூலமா நம்ம உள்ள போகலாம். இப்பொழுது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும்னா, வெபெக்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். webex.com
மீண்டும் இங்க webex.com போறேன். இதுல வந்தோடனே இங்க பாருங்க சைன் அப் நவ். இதை நீங்க கிளிக் பண்ணி புதுசா நீங்களே உங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு கேட்டா எப்படி நம்ம செய்யறதா, ஒரு ஒரு இமெயில் ஐடியோ அல்லது வேற ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே நீங்க வந்து சைன் இன், இதுவும் இமெயில் போற மாதிரி தான். இப்போ உங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட் வச்சுட்டு இப்படி நீங்க போறீங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நான் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி வச்சனோ அது பிரகாரம் நான் போய்க்கிறேன். நான் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் யூசர் நேம்க்கு. அதே மாதிரி பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணிட்டு என்டர். இது வழமையாக நம்ம எப்படி ஒரு இமெயிலுக்கு போவோமோ அதே மாதிரி. இப்ப இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு கடினமான வேலை அல்ல. வெபெக்ஸ்குள்ளார இப்பதான் நீங்க நுழைஞ்சிருக்கீங்க. நுழைஞ்ச ஏகப்பட்ட மெனு வரும், நிறைய ஐட்டம். இதுல என்ன ஏது பண்றதுன்னே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நம்மளே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை படித்து பார்க்கும்போது நமக்கே தெரிந்துவிடும். இங்க பாருங்களேன், லெஃப்ட்ல பாருங்களேன், ஹோம் அப்படின்னா இதனுடைய சம்பந்தப்பட்ட மெயின் பேஜுக்கு போக போறீங்க. அதை விட்டுருங்க. மீட்டிங்ஸ், ரெக்கார்டிங்ஸ், நான் இடதுபுறமா சொல்லிட்டே வரேன். ரெக்கார்டிங்ஸ், வேற ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, இதெல்லாம் அப்படியே சைட்ல வரும். இதெல்லாம் விட்டுறலாம். இப்போதைக்கு நம்ம மீட்டிங்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு வகுப்பு எடுக்க போறோம். அந்த வகுப்புக்கு எப்படி நண்பர்களே, இதுல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு மீட்டிங் கிரியேட் பண்றோம். அந்த மீட்டிங்கை கிரியேட் பண்றதுக்கு என்னைக்கு எந்த மாதிரி மீட்டிங், எத்தனை மணி நேரம் என்பதை சொல்ல வேண்டும். அப்போதான் அந்த டைம்க்கு அவங்க எல்லாம் அந்த மீட்டிங்க்கு வருவாங்க, ஆன்லைனுக்கு. இது எப்படி அப்படிங்கிறது தான். மீட்டிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க, இங்கே ஷெட்யூல் இப்படி கொடுத்து போகலாம். நான் பாருங்க கொடுத்துட்டேன். இப்ப இது ஒரு வகுப்பு. இப்ப உதாரணத்துக்கு தமிழ் வகுப்புன்னு வச்சுக்குவோம். தமிழ் அப்படின்னு சொல்லி இது மீட்டிங்கோட பேர். இங்க முதல்ல வந்து இந்த இதெல்லாம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படி மீட்டிங்னே விட்டுருங்க. மீட்டிங்கோட டாபிக் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. மீட்டிங்க்கு ஒரு பாஸ்வேர்டு வைக்கணும். இந்த பாஸ்வேர்டு நான் சும்மா லெசன் வச்சிடறேன், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியாம வச்சிருக்கேன். இதுல வந்து நான் லெசன் வச்சுட்டேன், ஓகேவா? இப்ப முக்கியமான விஷயம், இதை மட்டும்தான் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து இப்போ ஒரு லிங்க் கிரியேட் பண்றீங்க. இந்த லிங்க்ல தான் உங்களுடைய மாணவர்கள் வரணும். அப்ப எந்த நேரத்துல வரணுங்கிறது நீங்க தான் சொல்லணும். இப்போ உங்களுடைய இந்த மீட்டிங்க்கு பெயர், இந்த மீட்டிங்க்கு உண்டான பெயர் தமிழ். இதுக்கு பாஸ்வேர்டு வந்து லெசன், அவ்வளவுதான். ரைட். இப்ப நீங்க கிரியேட் பண்றீங்க. டேட் அண்ட் டைம் இதை கண்டிப்பா நீங்க சொல்லணும். கீழே உள்ளது இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன், இது வந்து நம்ம கண்ட்ரியோட கோட். ஏன்னா இது வெப்சைட்ங்கிறது உலகளாவிய விஷயம். அதனால நம்ம கண்ட்ரிக்கு என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை விட்டுருங்க. இப்ப இந்த டேட் அண்ட் டைம், உதாரணத்துக்கு இன்றைக்கு தேதி வந்து 26. அதனால நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வகுப்புன்னு சொல்றேன், சரிங்களா? அப்போ ஜூலை 1ஆம் தேதி சூஸ் பண்றோம், சரிங்களா? இது மட்டும் இல்ல, இதுல எத்தனை மணிக்கு வகுப்பு, உடனே 9 மணி அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, டைம் வந்து 9 மணின்னு செட் பண்றேன். 9 மணி. இதுல பிஎம் சூஸ் ஆயிருக்கு.
நான் ஏஎம் சூஸ் பண்றேன் அப்படின்னில் காலை 9 மணி. வகுப்பு எவ்வளவு நேரம், அதான் டியூரேஷன். ஸோ 1 hour. வேற ஏதாவது சும்மா எக்ஸ்ட்ரா இருக்கு 1 hour 15 minutes வைக்கிறேன். அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து 10:15 வரைக்கும் இந்த மீட்டிங் செல்லுபடியாகும். அப்படின்னா அந்த நேரத்தில் உங்க மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணா உங்களோட உரையை கேட்கலாம். சரிங்களா? டன் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, உங்களோட மீட்டிங்கோட பெயர் தமிழ். அதுல உள்ள வர்றதுக்கு உண்டான பாஸ்வேர்ட் லெசன். எப்போ அவங்க வர முடியும்னா இங்க பாருங்க, ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 1ஆம் தேதின்னு சொல்லும்போது அதிலே கிழமை எல்லாம் வந்துடும். வெனஸ்டே காலை 9 மணி. டியூரேஷன் பாருங்க 1 hour 15 minutes. இப்ப இது வந்து இந்த ஒரு நாளுக்கு மட்டும்தான். இந்த ஒரு நாள் ஒரு கிளாஸ் தான். நமக்கு வாரம் கிளாஸ் இருக்கும். அப்ப எல்லா வாரம் புதுசு புதுசா கிரியேட் பண்ண முடியுமா? தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணா, மீண்டும் மீண்டும் இந்த வகுப்பு வரனால அதுக்கு தான் ரெக்கரன்ஸ். நண்பர்கள் மீண்டும் காட்டுறேன். இந்த பாருங்க, இதில் அந்த நீங்க கிரியேட் பண்ண டேட்டுக்கு கீழே ரெக்கரன்ஸ் இருக்கு. ரெக்கரன்ஸ்னா என்ன மீனிங்? திரும்ப திரும்ப என்று பொருள். ஸோ ரெக்கரன்ஸ் கிரியேட் பண்ண உடனே அதுவா கேட்குது. நல்லா பாருங்க, ரெக்கரன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது கேட்குது. எப்போ அப்படி கேட்குது. ரெக்கரன்ஸ் எப்பப்பெல்லாம் வேணும், தினமா இங்க வரதான் மேலேருந்து வருது. டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி அந்த மாதிரி. நமக்கு வாரம் அதனால வீக்லிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். 2வது ஆப்ஷன் வீக்லின்னு சூஸ் பண்ண உடனே அடுத்து கீழே வருது பாருங்க, ரெக்கரன்ஸ் ஆன் எவ்ரி வீக். அதாவது ஒவ்வொரு வாரத்திலும். அது எவ்ரி 1 வீக்ங்கிறது இருக்கட்டும். ஒவ்வொரு வாரத்திலும் என்னன்னைக்கு கிளாஸ். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த 9 மணி வகுப்பு வாரத்துல 3 நாள் வைங்க. உதாரணத்துக்கு திங்கள், புதன், வெள்ளி. அப்படின்னா இந்த 3 நாள் சூஸ் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, திங்களுக்கு உண்டான அந்த இடத்துல டிக் மார்க், அது நீங்க கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டிக் சூஸ் ஆயிடும். புதன், வெள்ளி. இல்லை சப்போஸ் புதன்கிழமை உங்க கிளாஸ் இல்லையா, திருப்பி ஒரு டிக் அடிங்க, அது எடுத்துடலாம். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தானா அது மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடேவா ஒன்று டியூஸ்டே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எப்படி கிளிக் பண்றீங்களோ அந்த நாட்களுக்கு இந்த வகுப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே 3 நாட்களுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்ப அடுத்த கொஸ்டின், நோ எண்ட் டேட். ஸோ நீங்க ஆரம்பிக்கிற தேதி சொல்லிட்டீங்க, ஜூலை 1ஆம் தேதி சொல்லிட்டீங்க. எண்ட் டேட் சொல்லவே இல்லையே. அப்போ நோ எண்ட் டேட் கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லா நாளுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்க, இனி வருங்காலங்கள்லாம். ஸோ அது நமக்கு சிரமம். அதனால என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு எண்டிங் டேட் கொடுங்க. இப்போதைக்கு எண்டிங் டேட் என்னன்னு கேட்டா உங்களுக்கே தெரியும். இந்த வகுப்பு இந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சா ஒரு 3 மாதத்துக்கு போகலாம், அல்லது ஒரு 3 மாதம்னு வச்சுக்கோமே. ஸோ 3 மாதம் வைக்கும்போது ஜூலைலேருந்து ஆகஸ்ட், ஜூலை இல்லை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கடைசி வரைக்கும். ஆக செப்டம்பர் கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் போட்டேன். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் திருப்பி காட்டுறேன். உங்க வகுப்பு பேர் தமிழ். அதுக்கு பாஸ்வேர்ட் லெசன். ஜூலை 1ஆம் தேதி 9 மணிக்கு உங்களோட கிளாஸ். இதே டைமிங்ல வாரத்துல உங்களுக்கு 3 நாட்கள் இருக்கு. என்ன நீங்க கேட்டீங்கன்னா திங்கள், செவ்வாய், வெள்ளி. இந்த 3 கிழமைகளில் உங்களுக்கு 9 மணிக்கு கிளாஸ். இது எவ்வளவு காலத்துக்குன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? இதை வந்து இது அவ்வளவுதான், ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுல வந்து ஷெடியூல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் ஆயிரும். இதுதான் உங்களுடைய ஷெடியூல். இப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த 9 மணி கிளாஸ் இல்லாம நான் திருப்பி இந்த ஷெடியூலுக்கு இங்கே போறேன். இந்த திங்கள், செவ்வாய், வெள்ளி இல்லாத, இப்ப உதாரணத்துக்கு புதன், வியாழன்ல 11 மணிக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னா இதுல கொஞ்சம் ஷெடியூல் பண்றது சிரமம். அதுல என்ன பண்ணலாம், அதுக்கு தனியா இன்னொரு கிளாஸ் வச்சிடலாம். அப்ப நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வருமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேரை மாத்திடலாம். இப்பவே தமிழ் 1 அப்படின்னு வச்சலாம். ஸோ தமிழ் 1 அப்படின்னா முதல் வகுப்பு 9 மணி வகுப்பு. இப்ப சப்போஸ் 11 மணி கிளாஸ்னா
அது தமிழ் 3ன்னு வைக்கலாம். நம்ம பார்த்து பேர் வச்சுக்கதான் நம்மளோட கன்வீனியன்ட்காக. இப்போ இதுல வந்து இங்க அட்டெண்டீஸ் இருக்கு. அட்டெண்டீஸ்னா யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாமோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். நம்ம மாணவர்களுக்கு தான் கூப்பிட போறோம். ஸோ மாணவர் ஒவ்வொருத்தருக்கும் இமெயில் அட்ரஸ் வாங்கி இதுல ஆட் பண்றது அது ஒரு தேவையில்லாத செயல் தோணுச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி அந்த லிங்கை மாணவர்கள் அனுப்பிச்சிடலாம். பின்பு எதற்காக இந்த ஆப்ஷன் அப்படின்னா, உங்களில் இன்னொரு ஆசிரியர் யாராவது வர விருப்பப்படுறாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அவங்களோட இமெயில் ஐடி, இப்ப அவங்க இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நிறைய ஆசிரியர் இருக்காங்க, நம்ம கல்லூரி, பக்கத்து கல்லூரி, இல்ல முதல்வரே பார்க்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்க மெயில் ஐடி என்ன பண்ணலாம், ஒரு கமா கொடுத்துட்டு இங்க பாருங்க abc@gmail.com ஒரு கமா கொடுத்துட்டு அடுத்தவர். ஸோ ஒவ்வொருத்தரும் இதில் ஆட் ஆகிட்டே வந்துடுவாங்க. xyz@gmail.com ஆட் பண்ண பார்த்தீங்களா, இவங்க ஆட் பண்ண இவர்கள் கூட வந்துட்டே இருப்பாங்க. நான் இப்போதைக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப ஷெட்யூல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷெட்யூலை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஷெட்யூல் கிரியேட் ஆயிடும். அதாவது தமிழ் 1 அப்படிங்கிற கிளாஸுக்கு வாரத்தில் 3 நாட்கள், திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை ஆகிய 3 நாட்களுக்கு உங்களுக்கு வந்து இப்ப கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த கிரியேட் ஆன கிளாஸ் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே இப்ப உங்களுக்கு ஸ்கெடியூல் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி ஷெட்யூல்னா, தமிழ் 1 அப்படிங்கிற பேர்ல கிரியேட் ஆயிடுச்சு. நேரம் பாருங்க, 9 மணி முதல் 10:15 வரை நீங்க இதுதான் டைம் கொடுத்துருந்தீங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல முதல் வகுப்பு உங்களுக்கு காட்டுது பாருங்க, வெள்ளிக்கிழமை ஜூலை 3 என்று காட்டுகிறது. உங்களுக்கு இதுல ஒரு ஐயப்பாடு வரலாம், நம்ம ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. நீங்க ஜூலை 1ஆம் தேதி என்று சொல்லும் பொழுது இங்க பாருங்க, நான் சும்மா கேலண்டரோட இந்த ரைட் சைட்ல காட்டுறேன். அதாவது நீங்க ஜூலை 1ஆம் தேதி கிரியேட் பண்ணிருக்கீங்க, 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ஜூலை 1ஆம் தேதி என்பது புதன்கிழமை. இங்க பாருங்க ரைட் சைட பாருங்க. அப்போ உங்களுக்கு புதன்கிழமை நீங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறது திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை தான். ஸோ அதுக்கப்புறம் எப்போ வெள்ளிக்கிழமை வருது, ஜூலை 3ஆம் தேதி. ஆக ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வகுப்பு ஆரம்பம். இது எப்போதெல்லாம் இந்த வகுப்பு அப்படின்னு கேட்டா அதுதான் கீழே ரெக்கரன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ரெக்கரன்ஸ் என்றால் மீண்டும் மீண்டும். இப்ப இட் அக்கர்ஸ் எவ்ரி மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே கொடுத்துட்டா பாருங்க. ஒவ்வொரு திங்களும், செவ்வாயும், வெள்ளிக்கிழமை இருக்கிறது. என்னைக்கு இருந்து, ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 29 வரை. இதுல தேதி மட்டும், இதுல கம்ப்யூட்டர்ஸ்ல மட்டும் ஒரு சில இதுல டேட் மாறி வருங்க. மாறினா முதலில் மாதமும் அதுக்கப்புறம் தேதி வரும். ஸோ இதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஆக்சுவலி 3ஆம் தேதி 7ஆம் மாசம், அதான் கரெக்ட். 3ஆம் தேதி 7ஆம் மாசம் 2020ஆம் ஆண்டு. அதுல ஆரம்பிச்சு 29/9/2020 இது வரைக்கும். இது எப்பன்னு கேட்டா 9 மணிலிருந்து 10:15 வரை. ஸோ இதுக்குதான் மீட்டிங். இந்த ஸ்டார்ட் மீட்டிங் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில கரெக்டா அந்த தேதி அன்னைக்கு இந்த ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்தா மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். சரி, இப்ப நீங்க வந்துங்க ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்துட்டா நீங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி பேசிடுவீங்க. உங்க பேச்சு கேட்கறது மத்தவங்க வரணும் இல்லைங்க, அவங்க எப்படி அவங்கள வர வைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் கீழே வாங்க, மீட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ மீட்டிங்க்கு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை தான் நீங்க எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்க. இதுல பாருங்க, இது நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன். இந்த மீட்டிங் இன்ஃபர்மேஷன் பாருங்க, இது உங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக சும்மா வேற ஒரு நோட் பேட்ல காப்பி பண்ணி போட்டு காட்டுறேன்.
இதுதான் உங்களோட மீட்டிங்கோட லிங்க். இந்த பகுதி தான் ஒரு மீட்டிங்கோட லிங்க். இந்த லிங்க் யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அவங்க இந்த லிங்க் மூலமா உங்க மீட்டிங் வரலாம். இது ஒரு வாய்ப்பு. இது போக நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஆப் டவுன்லோட் ஆயிருக்குன்னு. அந்த ஆப் மூலமா வர்றதுனா தான் எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இதுதான் அந்த மீட்டிங் உண்டான நம்பர். இதுதான் அந்த மீட்டிங் உண்டான நம்பர். இந்த நம்பரை கொடுத்துட்டா மீட்டிங்கில் நுழையலாம். ஒன்று இந்த லிங்க் கொடுத்து லிங்க் மூலமா வரலாம், இல்லைன்னா அந்த ஆப் மூலமா போனா இந்த நம்பர், முதல்ல இந்த நம்பர் கேட்கும், நம்ம யூசர் ஐடி மாதிரி. இந்த நம்பரை கொடுத்துட்டு உள்ள போயிடலாம். அதற்கப்புறம் அதுக்கு பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்ட் நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்குங்களா, லெசன் அப்படிங்கிறது. இதை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தமிழ்ங்கிற கிளாஸுக்கு போகும். இந்த ஹோஸ்ட் ஐடியெல்லாம் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இது. ஸோ இந்த மீட்டிங், இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்கை அனுப்ப போறோம். இது எப்படி அனுப்புனா, ரைட் கிளிக் பண்ணி காப்பியும் கொடுக்கலாம், இல்ல செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C. இது நம்ம எல்லாம் வழமை போல் செய்யலாம். சரி, நான் எடுத்துங்க இன்னொரு லிங்க்ல காப்பி பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டா உடனடியாக அதுவா பாத்தீங்களா, தமிழ் 1 வந்துருச்சுங்களா. இங்க பாருங்க, ஃப்ரைடே ஜூலை 3 வந்துருச்சு. தமிழ் 1 ஜூலை 3ஆம் தேதி 9:10 அப்படி. இதே இன்னொரு நான் சொல்றேன், இந்த சைட்ல இந்த கேலண்டர் பாத்தீங்கன்னா தெரியுங்க. இப்ப ஜூலை 3ஆம் தேதி இந்த டிஸ்பிளே வரும். 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட கிளாஸ் திருப்பி 6ஆம் தேதி, ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் தேதி கிளாஸ் முடிஞ்சோன்னா 6ஆம் தேதி காட்டும். சரிங்களா, 6ஆம் தேதி. ஏன்னா உங்களுக்கு அடுத்து 7ஆம் தேதி, ஏன்னா உங்க கிளாஸ் திருப்பியும் 7ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு. இதுக்கு அடுத்து மீண்டும் 10ஆம் தேதி தான். ஸோ இப்ப இதுல இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஐக்கான் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆடியோவுக்கு உண்டானது, இது உங்களோட வீடியோவுக்கு உண்டானது, இது மீட்டிங். இதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ டிஸ்பிளே ஆகும், இதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆடியோ முதல்ல கேட்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையுமே இந்த பாருங்க மியூட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்த உடனே நான் சொல்றேன், இந்த லிங்கை நீங்க யாருக்கு கொடுத்தீங்களோ அந்த லிங்க்ல இருக்கவரு இந்த ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க லிங்க்ல வந்துருவார். ரைட், இதுதான் உங்களுடைய மீட்டிங்கோட பகுதி. இப்பொழுது நான் மீட்டிங் என்று சொல்வது உங்களோட கிளாஸ் ரூம். இதுக்கு ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகி வந்துட்டே இருப்பாங்க உங்க லிங்க்ல. அவங்க எங்க பாக்குறது அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைட்ல. இப்ப நான் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு நானா ஒரு பேர் வச்சனால அது முதலே வச்சுட்டேன், அதனால அது மட்டும் டிஸ்பிளேல வருது. இனி அடுத்து வர செஷன்ல நான் நிறைய பேர்த்த கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நீங்க கொடுத்த லிங்கை வச்சு தமிழ் 1ங்கிற கிளாஸ்க்குள்ளார ஒருத்தர் நுழைஞ்சிட்டாங்க உள்ளார. சரிங்களா, இப்ப அவங்களோட பகுதி தான் இந்த பகுதி. இதுல இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் உங்களுடைய வகுப்பு சம்பந்தப்பட்ட ஆப்ஷன். இங்க பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஆடியோ, நீங்க பேசுறது பதிவாயிட்டே இருக்கும், நீங்க பேசுறது அவங்களுக்கும் கேட்கும். மியூட் பண்ணிட்டீங்க, யாருக்கும் தெரியாது. இது உங்களுடைய வீடியோ. வீடியோ இப்ப கிளிக் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுடைய முகம் தெரிகிறது. நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. இதுதான் ஒரு ஆசிரியரின் முக்கியமான மையப்பகுதி. அதாவது நீங்கள் பாடம் எடுக்கும் பொழுது இதுதான் ஷேர் கண்டென்ட். எந்த டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாபிக் இதை கிளிக் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஸ்கிரீனுக்கு இந்த கண்டென்ட் வந்துடும், அதை அவங்க பார்க்கலாம். இது நான் விழாவாரியா உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப இது வந்து இந்த செஷனை நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி பின்னாடி யாருக்க பிளே பண்ணி காட்டலாம். இது வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர் வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்கிறது சைட்ல தெரியும்.
அவர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல வேணும். சேட், இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். சேட் இங்க கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா குட் மார்னிங் ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க எல்லாத்துக்கும் போயிடும். இது எல்லாருக்கும் மட்டும் தெரிய வேண்டிய விஷயமா, இல்ல யாராவது ஒருத்தர் மட்டும் சத்தம் போட்டிருக்காங்க அவங்கள மட்டும் ஆஃப் பண்ணுமா, அதிலே கொடுத்துடலாம். எவ்ரி ஒன் கொடுத்தா எல்லாத்துக்கும் போயிடும். குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் இதில் கிளிக் பண்ணும்போது அவங்க பேர்லாம் வந்துடும். இதை நம்ம தனியாக பார்த்துடலாம். அவ்வளவுதான், இதோட சரி. இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணிட்டா எண்ட் மீட்டிங் க்ளோஸ் ஆயிடும். இப்போ மீட்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட பகுதிக்கு நீங்க வந்துட்டீங்க. சரிங்களா? நான் முதலில் சொன்னது இதுதான் உங்களோட பகுதி. இங்க இருந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி வேற ஒருத்தர் கொடுத்துட்டீங்க. அவர் உங்க மீட்டிங்ல அங்கிருந்து வர்றார். அந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ஒரே சிஸ்டத்துல பண்ணனால இப்படி வந்திருக்கு. சரிங்களா? இனி எப்படி அந்த மீட்டிங் நடத்துறது அப்படிங்கிறத சிறிது சிறிதாக பார்க்கலாம். நண்பர்களே, நான் மேற்கூறியது போல இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வகுப்பு ஆரம்பிக்க போறீங்க. வகுப்பில் மாணவர்கள் சேர்ந்த பிறகு அவர்கள் உரையாடுவது போன்றவற்றுகள் இந்த பக்கம் இருக்கும், வலது புறத்துல இருக்குங்க. இப்ப நம்ம எப்படி ஒரு வகுப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஆரம்பிப்போம். முதலில் இது உங்களுடைய, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆடியோ, இது உங்களுடைய வீடியோ. இது நீங்க எது தேவையோ அதை ஆன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆடியோ வேணும், ஏன்னா அது பிறருக்கு சேர்ப்பதற்காக. வீடியோ தேவைப்பட்டால் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், இல்லை எனில் பிரச்சனை இல்லை. நான் சொன்னது போல இது ரெக்கார்டிங் ஆப்ஷன். இது பார்ட்டிசிபென்ட்ஸ், அந்த ஸ்கிரீன் விட்டு மறைக்கலாம், இல்லை எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு மீண்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இது சேட் பாக்ஸ், இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. இப்போ நான் உங்க கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கு உண்டான ஒரு முக்கிய பகுதியான அந்த விஷயத்துக்கு வரேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மவுஸ் பாயிண்டரை, அதாவது இந்த மவுஸ் இதை இந்த ஏரியாக்குள்ளார கொண்டு போன உடனேயே இந்த டூல் பேலட், அதாவது என்னென்ன உங்களுக்கு இதில் இருக்கிறதோ அதெல்லாம் அதில் வந்துடும். இதில் இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் ஷேர் கண்டென்ட். இந்த ஷேர் கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே எதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னு அதில் வந்துடும். இப்போ உங்களுடைய சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்கின்றதோ அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே, முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். குறிப்பாக எந்த ஃபைல் ஓப்பனில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் வந்துடும். இப்போ நான் ஒரு ஃபைல், இந்த கிளாஸுக்காக ஒரு ஃபைல் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் எடுக்க போகிறேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, மீட்டிங்க்கு முன்னாடியே அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தமிழ் அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஃபைல் வச்சுக்கிட்டேன். இந்த தமிழ்ங்கிற ஃபைலில் ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கேன், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷனில் இப்போ இதுதான் உங்களுடைய கிளாஸ் பாடம்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சிஸ்கோ வெப்எக்ஸ் உடைய பாடங்கள் நடத்துகின்ற பிரிவுக்கு போகிறோம். இப்போ இங்க இருந்து ஷேர் கண்டென்ட், அதாவது இது வரைக்கும் இந்த மீட்டிங் வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃப்ரண்ட் ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. இல்லையெனில் உங்களுடைய பெயர் மட்டும் தெரியும். நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சீங்கன்னா உங்களோட ஃபேஸ் தெரியும். இப்ப ஷேர் கண்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா கண்டென்ட்டை அங்க ஷேர் பண்றீங்க, அதான் மீனிங். இந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ அந்த ஸ்கிரீன்ல அங்க போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய ஃபைல். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டேன்.
இந்த ஃபைல் வந்துடுச்சு. இப்போ இதைத்தான் அவங்க அங்க பார்ப்பாங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுதோ இதை தான் அவங்களோட ஸ்கிரீன்ல தெரியும். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல நமக்கு பார்த்தீங்கன்னா சைடில் எதுவுமே தெரியல. அப்படி என்ன பண்ணலாம், நீங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெட் கலர்ல ஒரு லைன் இருக்கு, ஒரு ஷேடிங். இது பக்கத்தில் எதையும் கிளிக்லாம் பண்ண வேண்டாம். இது பக்கத்தில் கொண்டு போயிட்டாலே நம்மளுடைய எல்லா ஆப்ஷனும் இங்கே தெரிய ஆரம்பிச்சோம். பாருங்க, இப்போ சப்போஸ் இங்க பாருங்க, இந்த நீங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஏதோ சில காரணங்களால் இதோட நிறுத்தணும், அதாவது உங்களுக்கு டைமே ஆயிடுச்சு, அதை நிறுத்தணும்னா ஸ்டாப் ஷேரிங் இதை கிளிக் பண்ணி நின்றோம். இல்லை வேறு சில காரணங்கள் இதை பாஸ் பண்ணணும், அப்படி நிறுத்தி மட்டும் வைக்கணும், பாஸ். சரிங்களா? இதை மீண்டும் ஷேர் இதுல ஆப்ஷன் இருக்குது. மீதி எல்லாமே நம்ம பேசிய விஷயங்கள் தான். இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்கு, அனோடேஷன்ஸ். அது கடைசியில வரேன். இப்பொழுது பேராசிரியர் நண்பர்களே, இதுதான் உங்களுடைய பாடப்பகுதி. இந்த பாடத்தை பொதுவாக நம்ம கிளாஸ்ல இப்படியே காட்டுவோம், இல்லையெனில் இதை பத்தி ஸ்கிரீன்ல போட்டு பேசுவோம். இப்ப இந்த வணக்கம், கற்போம், கற்பிப்போம், இதெல்லாம் இதுல முதல் பகுதி. எப்பயும் போல நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண அடுத்த ஸ்லைடுக்கு போயிடும். இப்ப அடுத்த ஸ்லைடு வந்துருச்சுங்க. இப்ப இந்த ஸ்லைட்ல உண்டான பிக்சர்ஸ் எதுவா இருந்தாலும் அது ஆசிட்டிஸ் அப்படி இருப்பது போல் அப்படியே டிஸ்பிளேல வரும். இது சம்பந்தமாக நீங்கள் இப்படி கிளாஸ் இப்பயும் எடுக்கிறது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அல்லது ஏதாவது ஒரு விளக்கங்கள் செய்து காட்ட வேண்டும் என்றால் அதுக்குண்டான அனோடேஷன்ஸ் இங்க இருக்கு. அனோடேஷன் என்று சொல்லும்போது இங்க பாருங்க, மேல பகுதியில கடைசீட்ல இருக்கு பாருங்க. இது ஒரு டூல். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜிக்ஸாக்கா இருக்கிற டூலு, இந்த டூலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாருங்க இடது புறத்துல நிறைய சிம்பிள்ஸ் வரும். இதுல இந்த பாருங்க பென் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பென் டூலை கிளிக் பண்ணிட்டு எந்த கலர்ல வேணுமோ, சப்போஸ் இப்போ நான் ப்ளூ கலர்னு சூஸ் பண்ணா ப்ளூ கலர் எடுத்துட்டு இப்போ இந்த விஷயமும் சம்பந்தமாக நீங்க ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டலாம், அல்லது ஒரு விளக்கங்கள் சொல்லலாம். அதாவது இதை பத்தி பேசுறோம், இப்போ இந்த பகுதியை பாருங்க. சப்போஸ் இது ஒரு சயின்ஸ் பாடம் அல்லது வேற ஏதாவது பகுதி அப்படின்னா இதையா ஒன்று பத்தி பேசும்போது நீங்க சொல்லலாம், இந்த பகுதியில பாருங்க அப்படி. இதெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு உண்டான பயன்பாட்டு முறைகள். ஸோ இதுல வேற ஏதாவது செஞ்சு காட்டினா கூட பாருங்க, இதுல இப்படிதான் அந்த மாதிரி நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி நம்ம போர்டில் ஒரு படத்தை போட்டு அதை நம்ம சுட்டி காட்டுவோமோ அது போல இதில் இது பண்ணலாம். அதே நேரத்தில் இது நம்மளுடைய ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வருது, இல்லை வேற ஒரு சில இதெல்லாம் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ஒரு ஸ்கொயர் அல்லது ஒரு ரெக்டாங்கிள் அல்லது எப்படி வேணுமோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, அதையே கிளிக் பண்ணீங்கன்னா ஓவல் ஷேப். இதெல்லாம் இதுல என்னென்ன தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படியும் பயன்பாட்டுக்கு தெரியப்படுத்த கொள்ளலாம். ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப இந்த திருப்பி கீழே இந்த ஏரோ கடைசியில் ஏரோ, இந்த ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா பழைய லெவலுக்கு வந்துடும். இப்ப நீங்க திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்லைடோட ஆப்ரேஷன் தான். இப்ப நீங்க கிளிக் பண்ண உடனே அடுத்த பக்கம் போயிடுச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் முதல் பகுதியில் நீங்கள் கோடிட்ட இடங்கள் அது அப்படி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இங்க பாருங்க எரேசர் இருக்கு பாருங்க, இந்த எரேசர் கொண்டு அழிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஓரத்தில் நவுத்தி வைக்கலாம், இல்லை எனில் இங்க பாருங்க கிளியர் மை அனோடேஷன்ஸ். ஸோ நீங்க முதல் பகுதியில் சொல்லியவற்றை பாருங்க, இதுல நம்ம கிளியர் மை அனோடேஷன்ஸ் கொடுக்கலாம். இப்ப இதே ஒரு முக்கியமான விஷயம், இதற்கு முன்பு நான் நடத்திட்டு இருக்கும்போது அங்கங்க நிறைய மார்க்கிங்ஸ் பண்ணேன். இல்ல அது சேவ் பண்ணிட்டா பரவாயில்லை அப்படின்னா இங்க பாருங்க கீழ் நோக்கி ஒரு ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்க இதுவரை நடத்திய பகுதிகள், இதுவரை நீங்க செய்த மார்க்
அப்படியே ஸ்டோர் ஆயிரும். இது வரைக்கும் நீங்க கொண்டு வந்த ஸ்லைடு, இந்த ஸ்லைடு இதுல நீங்க செய்த மாற்றங்கள், அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாஸ் நடத்தும் போது ஆன் த ஸ்பாட் டைனமிக்கா அப்ப நம்ம வந்து சொல்லுவோம் மாணவர்களுக்கு, அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். அதையே தான் இங்க நீங்க நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு தோன்றதெல்லாம் அல்லது நீங்க வரைந்து காட்டியதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இப்ப என்னவா இருக்கு, இப்ப என்ன நீங்க வரைஞ்சு காட்டிங்களோ அது அப்படியே ஸ்டோர் ஆயிடும். இது இல்ல வேண்டாம் எனக்கு திருப்பி ஸ்லைடு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த எரேசர் வச்சு எரேஸ் பண்றோம். இப்ப நான் வந்து அடுத்த ஸ்லைடு போறேன். அடுத்ததுல பாத்தீங்கன்னா இப்ப இங்க தமிழகம், கணிப்பொறி, இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் பேசிட்டே வரீங்க. பேசிட்டே வரும்போது திடீர்னு தொற்று மருந்து தெளிப்பான் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டு இருக்கீங்க. அது சம்பந்தப்பட்டது ஒரு ட்ரோன் பிக்சர். அந்த ட்ரோன் வந்து தொற்று மருந்து தெளிக்குது. அப்ப இதை பத்தி நீங்க நடத்திட்டு வரும்போது இப்ப இது 3 பாயிண்ட்ல இந்த படம் எது சம்பந்தப்பட்டது அப்படிங்க குறியிட்டு காட்டணும்னா அழகா இப்படி பண்ணிடலாம் அல்லது இப்படி பண்ணி காட்டலாம். ஸோ இந்த ஏரோ வச்சுட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் இதுல வந்து கணிப்பொறிக்கு இந்த பிக்சர் கிடையாது. நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஸோ இதன் வழியில் நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது மாணவர்களுக்கு இதை பத்தி புரிய வச்சிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு வரிகள் நீங்களா ஒரு வரி உருவாக்கலாம். இங்க பாருங்க, நான் மீண்டும் சொல்றேன். இப்போ இந்த தொற்று மருந்து தெளிப்பானுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு படம் வரைஞ்சும் போது மாணவர்கள் உடனே தெரிஞ்சுக்கோங்க, ஓகே இந்த பகுதி இது சம்பந்தப்பட்டது அப்படின்னு. நீங்க வேறொரு படம் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு இந்த ஏரோ என்று சொல்லும் பொழுது இது இப்படி குறியிட்டு காட்டலாம். இதெல்லாம் நீங்க வேணும்னா இப்ப பாருங்க, அனோடேஷன் சேவ் பண்ணிட்டேன், இது அப்படியே சேவ் ஆயிருக்கும். இப்ப புதுசா இந்த சேவ் பண்றது எங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் பாருங்க டெஸ்க்டாப்ல போயிட்டு நான் முதல்ல வச்சிருந்த ஃபைல், தமிழ்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சிருந்தேங்க. அந்த தமிழ்ங்கிற ஃபைல்ல புதிய பகுதியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் நான் தற்போது சொல்ல வேண்டிய பாடம். நான் மீண்டும் சொல்றேன், நான் நிறைய பேசிதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த ஸ்லைடை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஷேர் பண்ணும்போது இதனுடைய பகுதிகள், அதாவது இதில் இப்படி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எத்தனை பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க பார்க்கணும்னு சொன்னா அப்படியே பார்த்துடலாம். கிளிக் பண்ணும்போது பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனையோ. இப்போ சாம்பிள் நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம், அதனால சாம்பிளில் வந்து ஒன்று மட்டும் காட்டுகிறது. 50 பேர் 50 பேர்னு சொல்லி அப்படியே காட்டிடும். இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அடுத்து வர டாப்பிக்கை சொல்றேன். இதில் பாடம் நடத்தும் போதே மாணவர்கள்ட்ட இது சம்பந்தப்பட்டது ஒரு கேள்வியை கேட்டு அவர்கள்ட்ட இருந்து இது மூலமாவே நீங்க பதில் வாங்கலாம். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா இங்க பாருங்க, சேட் இருக்கு பாருங்க. சேட்ல நீங்க கொஸ்டின்ஸ் டைப் பண்ணி கேட்கலாம். இது உங்களுக்கு இதெல்லாம் புரிந்ததா என்று திரும்ப அவங்க பதில் கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து நீங்க உங்களுக்கு இந்த பாடம் எனி டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணலாம். எனி டவுட்ஸ் எல்லாத்துக்கும் போயிடும். அப்புறம் அவங்க யாரோ பதில் கொடுப்பாங்க. அந்த பதில் அவங்க கொடுத்தாங்கன்னா அது இங்க வந்துடும். இது அடுத்து வர பாடத்திட்டத்தில் இதை பார்ப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணதை நீங்கள் அப்படியே டிஸ்பிளே பண்ணி விளக்கங்கள் தரலாம். இல்லை அந்த படத்து மேலே ஏதாவது வரையலாம். இல்லையெனில் அந்த ஒவ்வொரு படத்தின் பாகங்கள் புரிகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணலாம். இதையே நீங்க திருப்பி ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் ஷேரிங் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கிரீன் வந்துடும். நீங்க ஷேர் பண்ண கண்டென்ட் திரும்பி வந்துடும். அதாவது நீங்க ஷேர் பண்ணது ஸ்டாப் ஆயிடும். இதுதான் இது. இதை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நீங்க பாடம் நடத்தின ஃபைல். இங்க பாருங்க, வணக்கம் கற்பிப்போம், இதெல்லாம் தான். சரிங்களா? இந்த ஃபைல்
இந்த ஃபைலை வந்து நீங்க அனடேஷன் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணீங்க. அது பாத்தீங்களா, அந்த தமிழ்ங்கிற ஃபோல்டர்ல உங்க ஃபோல்டர் கீழே பாருங்க, சேவ்டு அனடேஷன் அப்படின்னு வந்துச்சு பாருங்க. இதுதான் நீங்க பாடம் நடத்திய பகுதி. இதுல வந்து நீங்கள் பாடம் நடத்தியது, அதில் நீங்க செய்த அந்த குறியீடுகள், சில நேரம் நீங்க ஈக்குவேஷன் கூட இதுல பண்ணிருக்கலாம், அல்லது ஏதாவது ஈக்குவேஷனுக்கு அந்த ஈக்குவேஷன் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கலாம். இதெல்லாம் இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதை வந்து நீங்க திருப்பி மாணவர் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கலாம் படிக்கிறதுக்கு, அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்படித்தான் இதன் பயன்பாட்டுகள் இருக்கும். ஆக இதுவரை நம்ம பார்த்தது எப்படி கேட்டீங்கன்னா, ஷேர் கண்டென்ட். உங்ககிட்ட இருக்க கண்டென்ட்டை நீங்க இதுல ஷேர் பண்ணிட்டீங்க. இதை ஒரு வாட்டி கிளிக் பண்றீங்க, எந்த ஃபைல் வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது. இங்க நம்ம வந்து இங்க பாருங்க, நான் வந்து இப்ப திடீர்னு அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க எடுக்கணும்னா கூட தாராளமா எடுக்கலாம். எங்க எடுக்குன்னு தெரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்க்டாப் இருக்கும், அந்த டெஸ்க்டாப் மூலமா கூட நீங்க போகலாம். அல்லது ஒரு ஒயிட் போர்டு வர வச்சு அந்த ஒயிட் போர்டில் வரையலாம். அல்லது உங்களுடைய நெட் பகுதி அதுக்கு போகலாம். இங்க பாருங்க, ஸ்கிரீனுக்கே நான் போயிட்டேன். இது நம்ம இருக்கிற ஸ்கிரீன். இது போல இந்த ஸ்கிரீன்ல தமிழ்ங்கிற ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் நீங்க கம்ப்யூட்டர்ல போய் அப்படியே ஆப்ரேட் பண்ற மாதிரி இதுல அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நான் சொன்னது வந்து, நீங்க முதல்லயே ஃபைலை ஆப்ரேட் பண்ணிட்டு நம்ம ஷேர் மூலமா சூஸ் பண்ணலாம், அது ஒன்று. இன்னொன்று, ஷேர் மூலமா போயிட்டு ஃபைல் எடுத்துட்டீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஃபைலை முதல்லயே ஆப்ரேட் பண்ணிட்டு, அதை ஃபைலை முதல்லயே ஓபன் பண்ணிட்டு ஷேர் மூலமா எடுத்து ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா ஷேர்னு ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டா கூட அது மூலமா கூட ஃபைல் எடுக்கலாம். எடுத்துட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் போயிடும். இது வந்து புது ஃபைல் தான் வரும். இந்த புது ஃபைல் இதுல நீங்க செஞ்ச சேஞ்சஸ் வராது. உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் வேணுமோ அது வந்து நீங்க ஸ்பாட்ல செய்யலாம். ஸ்பாட்ல பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே நீங்க வந்து எடுத்து செய்யலாம். எடுத்துட்டு அதாவது அந்த அண்டர்லைன் பண்ற விஷயங்கள், அண்டர்லைன் இப்படி கோடிட்டு காட்டலாம், இதை பத்தி பேசலாம். அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஷேப் ஒன்று எடுத்துட்டு நீங்க வரைஞ்சு காட்டலாம். இங்க பாருங்க, இதுல வந்து இப்படி லென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், டிக் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இப்படி இருக்கு, இந்த பாயிண்ட்ல இப்படி இருக்கு, இது சரியான அப்படி சொல்லி காட்டலாம். சில நேரங்களில் உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள் எதாவது இருக்கலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கலாம். ஏதாவது சம்திங், அதாவது நான் சொல்றது இன்டூ, ஸோ திஸ் வில் நாட் ஒர்க், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க போகணும். அதே நேரத்தில் நான் முன்பு சொன்னது போல இப்படி ரவுண்ட் பண்ணி காட்டலாம். இதுல உங்களுக்கு 2 விதமான கலர் வேணும்னா அடுத்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு திருப்பி அது சம்பந்தமாக அப்படி நீங்க சொல்லலாம், இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன, இந்த கலர்ல மார்க் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, இந்த ப்ளூ கலர்ல கோடு போட்டதெல்லாம் அது இப்படிப்பட்ட பகுதிகள், இந்த மாதிரி சொல்லிட்டே வரலாம். ஸோ இதெல்லாம் சொல்வதற்கு தான். இது வேணும்னா அனடேஷன், சேவ் அனடேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா சேவுக்கு மேல எரேஸ், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக் எல்லாமே எரேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? கிளியர் மை அனடேஷன்ஸ் முடிஞ்சது அதோட. சரி, மீண்டும் எப்படி இந்த பழைய பகுதி வருது, கீழே கடைசியில் ஏறும். ஸோ கடைசி 3ல தான் இதெல்லாம் அவ்வளவு அனைத்தும் இருக்கிறது. பண்ணிட்டீங்கன்னா நார்மல் மவுஸ் பாயிண்ட் வந்துடும். அதை நீங்க உள்ள கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இந்த பிரசன்டேஷன்ஸ், இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கும். இது போன்றுதான் நாம் ஒவ்வொரு பாடமும் எடுக்க போறோம். இனி இந்த பாடங்கள் நடந்துட்டு இருக்கும் போது எப்படி கேள்வி கேட்கறது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பேராசிரியர் நண்பர்களே, நான் உங்களிடம் சொன்னது போல இப்பொழுது பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இல்லையெனில் பாடம் நடத்துவதற்கு முன்பே கூட
நாம் ஏதாவது செய்திகளை அனுப்பணும்னா அது தாராளமாக அனுப்பலாம். எப்படி கேட்டால் சேட் மூலமாக அனுப்பலாம். முதலில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு இங்கே பாருங்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஆடியோ, வீடியோ, இது வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, இது ரெக்கார்டிங் ஆப்ஷன், இது வந்துங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் சைடில் எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது என்னுடைய பெயர். இது போக இன்னும் 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் இருக்காங்க. இப்போது சாம்பிளுக்காக 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் இவர்களுக்கு நம்ம செய்தி அனுப்பலாம். இப்போ நான் சாதாரணமாக செய்தி அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், குட் மார்னிங் நான் அனுப்பிட்டேன். இது டு எவ்ரி ஒன் அவங்களுக்கு போயிடும். ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் போகணும்னா வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா, அவர் ஏதாவது சப்போஸ் ஒரு ஒரு டேட்டா அவர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ளீஸ் சென்ட் ஃபைல் டைப் பண்ணியிருக்கேன். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த 3 பேர்த்தோட பேர் இதில் இருக்குது. இதில் இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற பேருக்கு மட்டும் அனுப்புறதுனா கூட என்ட்ரு பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா அவருக்கு மட்டும் கரெக்டாக போயிடும். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து குட் மார்னிங் வந்து டு எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கீங்க. ப்ளீஸ் சென்ட் ஃபைல் அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறவருக்கு மட்டும் அனுப்பியிருக்கீங்க. இது போன்று தனிநபருக்கும் அனுப்பலாம், எல்லாத்துக்கும் அனுப்பலாம். இது ஒன்று. ஸோ நான் இப்போ வந்து சேட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அது சேட்டை அதே தான், சேட் கிளிக் பண்ணிங்கன்னா சேட் வரும், திருப்பி மீண்டும் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அதே போல் தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி போயிடும், மீண்டும் பார்ட்டிசிபென்ட் கிளிக் பண்ணினா. ஸோ இதை வச்சு எத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க, எத்தனை பேர் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இதில் அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா சில நேரம் இது ஒரு குறைபாடு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே அவர்கள் நம்ம நடத்தியதை அவர்கள் புரிந்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்மளே நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கேள்வி போட்டுட்டு அதுக்கு அவங்ககிட்ட ஆன்லைன்லேயே பதில் வாங்கலாம். ஸோ பதில் தர்ற எல்லாருமே இதில் ப்ரெசண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அதுவே ஒரு அட்டெண்டன்ஸ் மாறியும். ஸோ முதல்ல அந்த கேள்வி எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கேள்வி போஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் போலிங் அப்படின்னு பேர். ஏன் இதுக்கு போலிங் அப்படி பேர் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வாக்குகளுக்கு என்ன சொல்லுவோம் இல்லையா, ஓட்டிங்கை வந்து போலிங்னு சொல்லுவோம். அது எப்படி கேட்டால் நிறைய சாய்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும் இல்லைங்க, நிறைய வேட்பாளரில் ஒரு வேட்பாளர். அந்த மாதிரி இதில் ஒரு கேள்வி போட்டுட்டு அந்த கேள்விக்கு விடை வாங்குகிறோம். இது எப்படிங்கிறத பார்ப்போம். நேராக மெனுவுக்கு போங்க. இங்கே பாருங்கள், ஃபைல், எடிட், ஷேர், இப்படி நிறைய மெனு இருக்குங்களா, லெஃப்ட் ஐ மீன் டாப் லெஃப்டில். இதில் வந்துங்க இந்த வியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஃபைல், எடிட், ஷேர், இதில் வியூவில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா கீழே இருந்து 3வது பேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேனல்ல இருந்து இன்னொரு சப் டாபிக் போகுது, சப் மெனூஸ் போகுது. அதில் மேனேஜ் பேனல் ஒன்று இருக்குது. அதாவது மீண்டும் சொல்கிறேன், வியூவில் கிளிக் பண்ணுறோம், இதில் பேனல்ஸ் இருக்குது. இந்த பேனல் வழியாக போனால் 3 சப் மெனு, அதில் ஒன்று மேனேஜ் பேனல். இப்போ மேனேஜ் பேனல் கொடுத்தோன்னே இப்போ மேனேஜ் பேனலோடைய பேலட் வந்துடுச்சு. இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதில் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, போலிங், மல்டிமீடியா, வியூவர், இந்த மாதிரி. நமக்கு இப்போதைக்கு தேவையானது போலிங். இந்த போலிங்கை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய பேனலில் இருக்குது. நான் இல்லை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கரண்ட்டாக பேனலில் என்ன இருக்குங்கிறது தெரியும். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, சேட் இதில் இருக்குது, நோட்ஸுங்கிறது ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குங்க. இப்போ புதுசாக நான் ஆட் பண்ணிது போலிங். இதை ஆட் பண்ண உடனே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், போலிங் க்ரியேட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த பகுதியில் பாருங்கள், போலிங் க்ரியேட் ஆச்சு. போலிங் செட் பண்ணுற பகுதி தான் இது. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம போலிங், அதாவது கேள்விகளை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். எப்படின்னு கேட்டால், கேள்விகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி டைப் ஆஃப் கேள்விகள் அதிலே கேட்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ் வித் சிங்கிள் ஆன்சர், இது ஒரு ஆப்ஷன். அதாவது நிறைய சாய்ஸ் கொடுக்குறீங்க, அதில் ஒரு ஆன்சர் நமக்கு தெரியும்.
இன்னொன்று நிறையா மல்டிபிள் சாய்ஸ், அதில் மல்டிபிள் ஆன்சரா, இல்லை ஷார்ட் ஆன்சர் தான் வேணுமா, இதுக்கும் நீங்கள் கேள்வியை கொடுத்து அவர்கிட்ட வாங்கலாம். நான் இங்கே சாம்பிள்ஸ் காட்ட போகிறது மல்டிபிள் சாய்ஸ் வித் ஒன் ஆன்சர், சிங்கிள் ஆன்சர் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உடனே நியூனா புதிய கொஷின். அதான் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேணாம், மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் பக்கத்தில் வச்சிட்டிங்கனாவே அதுவே சொல்லும். ஆட் நியூ கொஷின் வந்துருச்சுங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மேலே அந்த பகுதி ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நீங்கள் கேள்வி டைப் பண்ண போகிறீங்க. நான் கேள்வி ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நமது நாடு டேஷ் வருடம் சுதந்திரம் அடைந்தது, இதுதான் கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் அதை மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 3-4 சாய்ஸ் நம்ம தரலாம். ஸோ இந்த பகுதி கேள்வி பகுதி, இது நம்ம முடிச்சிச்சு. அடுத்து இது ஆன்சர் பகுதி கீழே. அப்போ இதில் ஒவ்வொரு ஆன்சராக இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். முதல்ல ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதில் நம்ம என்டர் அடிச்சுக்கலாம். ரெண்டாவது பதில் தரேன். இப்போ மூன்றாவதாக நான்காவது இன்னொரு பதிலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 பதில் இருக்குது. இதில் எது சரியான பதில்ங்கிறது மார்க் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரியான பதில் இந்த சி ஆன்சர் அப்படிங்கிறதுனால சரியான பதில் இதை சூஸ் பண்ணிவிட்டுங்க. இதில் இப்போ கிளிக் பண்ணி சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். இது இப்போ கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்களேன், மார்க் ஆஸ் கரெக்ட் இதை கொடுத்துடணும். இன்னும் சொல்லப்போனால் முதல்ல ஆன்சர் கொடுக்கும்போதே கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ செய்கிற எதுவுமே உங்களோட ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம இப்போ சாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சாம்பிளில் 3 ஸ்டூடெண்ட் இருந்தாங்களே, அந்த 3 பேர்த்துக்கும் நீங்கள் இந்த ஆன்சர் எதுவுமே இப்போ தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் கேள்வியும் தெரியாது. கேள்வி எப்போ தெரிய வரும்னா நீங்கள் வந்து கேள்வியை போஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். சரிங்களா, இப்போ இந்த கேள்வியை நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். ஓப்பன் போல் கொடுத்துட்டா உடனே அந்த கேள்வி அவர்கள் டிஸ்பிளேயில் போயிடும். எவ்வளவு நேரம் அவர்களுக்கு அந்த கேள்வி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆப்ஷன் 5 நிமிஷம் காட்டுது. 5 நிமிடம் தேவையில்லை. ஸோ 1 நிமிஷம் அப்படின்னு வச்சிட்டேன். 1 நிமிடத்தில் அவர்கள் பதில் கொடுக்கணும். இதுதான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடத்துகிற பாடத்திலேயே பாடத்தின் நடுவே இப்போ 50 நிமிஷம் பாடம் அப்படின்னா ஒரு 40வது நிமிஷம் நம்மளே பாடத்தை நிறுத்திட்டு இது வரைக்கும் என்ன நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை முதல் நாள் வகுப்பில் உள்ள பாடம் சம்மந்தப்பட்ட கேள்வியாகவும் இருக்கலாம். அதை நம்ம கேட்டுட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணுற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் தவிர எதுவும் தெரியாது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் சப்போஸ் நோட்ஸ் போட்டிருந்தே நோட்ஸ் மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. இப்போ பண்ணிவிட்டு இப்போ வாங்க, கேள்வி போட்டுட்டீங்க, அதுக்கு உண்டான நிறைய பதில்கள் கொடுத்துட்டீங்க, சரியான பதிலை மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு ஷூட் த கொஷன். இப்போ கேள்வியை போட போகிறீங்க. இந்த ஓப்பன் போல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டா உடனே அவர்களுக்கு கேள்வி போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேள்வி போயிடுச்சு. டைம் கீழே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். மொத்தம் 1 நிமிஷம். அதில் வந்து இன்னும் பாக்கி 50, 49, 48 அது வந்துகிட்டே இருக்குது. கவுண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் இதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்துகிட்டே இருக்கும். இது இந்த போலிங் அப்படிங்கிறது நம்ம கேள்வி கொடுத்து ஒவ்வொருத்தட்டும் போல் பண்ணி பதில் வாங்குறது, அதுதான். இன்னும் 23 செகண்ட் இருக்குது. இதனுடைய கடைசி வினாடி வரைக்குமே அவங்க ஆன்சர் பண்ணலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் நடுவிலே க்ளோஸ் பண்ணால் இங்கே க்ளோஸ் இருக்குங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆகிடும். இருந்தாலும் நம்ம 1 நிமிடம் டைம் கொடுத்தனால இந்த கடைசி நொடி அதுவாக முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு இப்போ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்பிளே ஆகுது. இந்த ரிசல்ட்டுக்கு இங்கே பாருங்கள்,
இப்போ இது இந்த நீங்கள் கேள்வி கொடுத்த பகுதி, அதனுடைய பதில் பகுதி, நீங்கள் அதனுடைய செட்டிங்ஸ் எவ்வளோ நேரம் நடத்தணும் எல்லாம் இதெல்லாம் அதில் இருக்குங்க. இப்போ இந்த ரிசல்ட்ஸ் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன்னு ஒரு பட்டன் இருக்குது மேலே, ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்கலாம். இல்லை சேவ் பண்ணி வச்சுட்டா நீங்கள் அதை அட்டண்டன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் போலிங்கில் வந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் போலிங்கில், அதாவது கிளாஸ்க்கு வந்திருக்காங்க ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் அவங்க பதிலை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க சரியாக பாடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் இப்போ எடுத்து பார்த்து வைக்கிறத விட அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதனால இதில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் மட்டும்தான் ஆகும். அதுக்கு பதிலாக இதை ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், சேவ்னு கொடுத்துட்டீங்க. இப்போ சேவ் ஆயிரும். எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. மீண்டும் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், அந்த தமிழ்ங்கிற ஃபோல்டரில் நான் அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறேன். இதில் போல்னு அதுவே கேட்குது. ஸோ போல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற பெயரில் இதனுடைய ரிசல்ட்ஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கேள்வி வேணால் கூட இன்னொரு கேள்வி போடலாம். இல்லை இதே கேள்வியில் நீங்கள் மாற்றங்கள் செய்யணும்னா இந்த பாருங்கள், எடிட் கொஷன்ஸ், எடிட் கொடுத்தீங்கன்னா இதில் எடிட் பண்ணி வேறு மாற்றங்கள் செய்யலாம். இல்லை கிளியர்னா கம்ப்ளீட்டாக கிளியர், இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் மாணவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சேட் கொடுக்குறீங்கன்னா, இப்போ தட் இஸ் த எண்ட் ஆஃப் குவிஸ், இப்போ நீங்கள் கண்டக்ட் பண்ண குவிஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் போயிடும். ஸோ இந்த மாதிரி சேட்டிங் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு கேள்வி போட்டு அது பதில் வாங்குறது இதெல்லாம் பண்ணலாம். இந்த சேட்டிங்கில் சும்மா சேட் மட்டும் இல்லைங்க, யாரும் எப்படி இதெல்லாம் நீங்கள் ஆசிரியராக இருக்கின்ற காரணத்தினா கண்டிப்பாக சும்மா சேட் பண்ண மாட்டீங்க. சில நேரங்களில் ஒரு வெப்சைட் லிங்கை கொடுத்து அவங்கள பார்க்க சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வெப்சைட் லிங்க் இதில் கொடுக்கலாம். கொடுத்து இந்த வெப்சைட் லிங்க்கில் போய் படித்து பாருங்கள் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் அங்கே போயிடும். அவங்க இதில் கிளிக் பண்ணி அந்த அந்த வெப்சைட்டுக்கு அவங்க போயிடலாம். அப்படியே கிளிக் பண்ணால் காப்பி பண்ணி அந்த லிங்க் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே போகலாம். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் கூகுள்னு கொடுத்துருக்கேன். ஸோ கூகுளுக்கு போயிடும். ஸோ நீங்கள் என்ன மாணவர்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறீங்களோ அதை வந்து இதில் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ரிசல்ட்ஸ் பகுதிக்கு போகிறேன். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணுறேன் டெம்பரரியாக. இங்கே பாருங்க, நான் கூகுள் கிளிக் பண்ண இல்லை பார்த்தீங்களா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக கூகுளுக்கு வந்துடுச்சு அதுவே. நீங்கள் சேட்டில் கூகுள் கிளிக் பண்ணுங்க, அது வந்து கரெக்டாக கூகுளுக்கு அதுவாக வந்துடுச்சு. இப்போ இந்த கூகுளையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம ரிசல்ட்ஸ் பகுதிக்கு போகலாம். ரிசல்ட்ஸ் பகுதி எங்கன்னு கேட்டால் தமிழ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் இங்கே பாருங்கள், நம்ம போல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி நமது நாடு டேஷ் வட்டம் சுதந்திரம் அடைந்தது. அதுக்கு நீங்கள் கொடுத்த 4 ஆப்ஷன்ஸ். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் கொடுங்க. மொத்தம் 3 பேர் நம்ம கிளாஸில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் 1950 கொடுத்துருக்காரு. யாருமே 1960 சூஸ் பண்ணல, அதனால 0. 2 பேர் 47 சூஸ் பண்ணியிருக்காங்க. 1940 யாரும் சூஸ் பண்ணலை. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோ ஆன்சர் அது 0 அப்படின்னா யாருமே விடை அளிக்காமல் இல்லை. அதாவது அந்த டைம் முடிஞ்சும் பதில் கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராக இருந்தால் அவங்க அந்த கவுண்டில் வருவாங்க. மொத்தம் 3 பேர். 3 பேரில் ஒருத்தர் ஏவும் 2 பேர் சி சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் சைடில் வந்துருச்சு பாருங்கள். ஒருத்தர்னு சொல்லும்போது 33%, 2 பேரும் சொல்லும்போது மீதி 67%.
இந்த இந்த இதுதான் ரேஷியோ. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் சரியான ஆன்சர் கொடுத்தாங்க, எத்தனை பேர் தவறான ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இது வந்து அட்டண்டன்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த 3 பேருடைய அந்த மாணவர்களுடைய பேர் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இந்த தரணி ஸ்டூடெண்ட் க்ரௌன். ஆக இந்த போல் ரிசல்ட்ஸில் உங்களுடைய பதிலும் கிடைத்து விட்டது, உங்களுடைய அந்த ரிசல்ட்ஸும் கிடைச்சிச்சு, எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்கங்கிற ப்ரூஃபும் நமக்கு வந்துடுச்சு. இதை வச்சு நாம் வந்து பாடங்களின் தன்மை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அல்லது மாணவர்கள் நலன் கருதி இன்னோட கொஷின்ஸ் போட்டுட்டு ஆன்சர் வாங்கலாம். நான் முன்பே சொன்னது போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் வியூவில் போயிட்டு பேனலில் போயிட்டு மேனேஜ் பேனல், இதில் பேனலில் ஆல்ரெடி போலிங் இருக்குது. போலிங் கொடுத்து போகும்போது இந்த போலிங்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கி இதிலேயே நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த சிஸ்கோ வெப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டூல் இல்லைங்க, எந்த டூலாக இருந்தாலுமே நமக்கு தெரியாத ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை போய் இந்த ஹெல்ப் இதிலெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்ட்டிசிபெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சில நேரத்தில் இந்த மாணவர்கள் அவங்க ஆடியோ ஆன் பண்ணி வச்சு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இதில் நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், மியூட் ஆல், அன்மியூட் ஆல் அப்படி பண்ணிடலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும். அதாவது எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ணிட்டேன். இப்போ இதே பாருங்கள், மியூட் ஆல், எல்லாமே மியூட் ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சாம்பிள் டெஸ்ட் தான் உங்களுடைய லாகின். இதில் ரைட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அது வரும், மியூட், அன்மியூட். அதே நேரத்தில் இப்போ இதில் வந்துங்க இது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து சாம்பிள் டெஸ்ட்டுங்க நம்மளுடைய லாகின். இந்த 3 பேர் மாணவர்கள், சாம்பிள் டெஸ்ட் தான் நம்ம ஆசிரியர். இப்போ நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கோம். அது வந்து இந்த சென்டர் பகுதியில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய மாணவர் யாரையாவது பாடம் நீங்கள் நடத்த சொல்கிறதா இருந்தால் அவங்களை நடத்த சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு ரைட்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த தரணிங்கிற மாணவர்கள் நீங்கள் பாடம் நடத்த சொல்கிறீங்க, அதாவது ஒரு செமினார் தர சொல்கிறீங்க. அப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சேஞ்ச் ரோல். இது வரைக்கும் நீங்கள் தான் ஹோஸ்ட்டு, நீங்கள் தான் ப்ரெசென்டர். இப்போ ப்ரெசென்டர் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள், அவருக்கு இப்போ ரைட்ஸ் போயிடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்பிள் டெஸ்ட்டுங்கிறது நம்ம, தரணிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க 2 பேர் ஸ்டூடெண்ட். இப்போ இவருக்கு நீங்கள் ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவர்கிட்ட இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது ஷேர் கண்டென்ட், அவர் கிளிக் பண்ணாருன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணி அவருடைய பாடத்தை இங்கே. ஸோ அதனால இப்போ அவர் செமினார் எடுக்கிறாரா இருந்தால் அவருடைய கண்டென்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் வரும், மற்றவங்க ஸ்க்ரீனுக்கும் வரும். இந்த மாதிரி மாற்றலாம். இது வந்து பெரும்பாலும் நம்ம யாரும் ரைட்ஸ் அப்படி தரதில்லை. தேவைங்கிற பட்சத்தில் மட்டும் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இப்போ மீண்டும் நான் என்னோட இடத்துக்கே கொண்டு வந்துட்டேன். அப்படி கொண்டு வரும்பொழுது இவருக்கு ரோல் இருக்காது பாருங்கள். அதே நேரத்தில் இப்போ இந்த மாணவர்களிடையே நீங்கள் உரையாற்றிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மாணவர் செமினார் எடுக்கும்போது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய மைக்கை நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு திருப்பி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவர் பேசுகிறது இந்த ஸ்க்ரீனில் வரும். நடுவில் அதாவது நீங்கள் மியூட், அன்மியூட் இதை பண்ணிவிட்டு பண்ணலாம்.
ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. இதனுடைய எல்லா கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்குது. ப்ரெசென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை அந்த தரணிங்கிறவர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவர் வந்து அதை வச்சு அவர் ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ மீண்டும் மாற்றுறேன் அவருக்கு. இப்போ ப்ரெசென்டருங்கிறது ரைட்ஸ் அவர் கொடுத்துருக்கீங்க. இது போன்று தான் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை வச்சுட்டு நாம் இந்த பாடம் நடத்துகிற முறைகளில் செய்யலாம். இதில் போலிங் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இந்த இதில். இது போன்று பாடம் நடத்துவது, இன்ஃபேக்ட் அதில் அனடேஷன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் அனடேஷன்ஸ் கூட நம்ம அந்த நேற்று தமிழில் பார்த்தோம். ஒரு நிமிடம். இந்த அனடேஷன்ஸ் இதுதான் நம்மளுடைய ஃபைல். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. இதுவே இந்த பாடத்தை நடத்திட்டு இருக்கும்போது இதில் சில மாற்றங்கள் செய்தோம். அந்த மாற்றம் செய்த ஃபைல் அதான் சேவ்டு அனடேஷன்ஸ். அது தனியாக இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் நீங்கள் இங்கே சேவ் பண்ணுது அந்த அனடேஷன்ஸ் ஒர்க் எல்லாம். ஸோ இது போன்று உங்களுடைய பழைய ஃபைலை அப்படியே ஆசிட்டிஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் மாற்றங்கள் எதாவது செய்யலாம். ஏன்னா இது கிளாஸ்க்கு கிளாஸ் மாறும். ஒரு கிளாஸில் ஒருத்தர் இந்த இடத்துல சந்தேகம் கேட்பார், இன்னொரு கிளாஸில் இன்னொருத்தர் கேட்பார். அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணிவிட்டு இந்த மெயின் ஃபைலை நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அனடேஷன் பண்ணது தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது போன்று மாற்றங்கள் செய்து இந்த மாதிரி கொண்டு வரலாம். வந்து எப்படி பாடம் எடுக்கிறது, அந்த ஃபைல் ஷேரிங் எல்லாமே பார்த்தோங்க. அது வெப்எக்ஸ்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வெப்எக்ஸ்குள்ளே போகிறதுக்கு எப்பயும் போல் webex.com அப்படி கொடுத்து தான் போகணுமா அப்படின்னா அப்படி நெசசிட்டி இல்லை. நீங்கள் எப்போயெல்லாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்களோ, அதாவது மீட்டிங் ஷெடியூல் பண்ணிட்டீங்களோ, உடனே மீட்டிங் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், மீட்டிங் ரிமைண்டர் போட்டே வந்துடுங்க. மீட்டிங் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் ஷெடியூல் பண்ணது, உங்களுடைய மீட்டிங்கோட நம்பர், மீட்டிங்குடைய பாஸ்வேர்டு அனைத்தும் வந்துடும். நீங்கள் ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்து கூட அப்படியே போயிடலாம். இல்லை இந்த நம்பரையும் இந்த பாஸ்வேர்டையும் கொடுத்தா மற்றவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இது ஒரு முறை. அதாவது உங்கள் மெயிலுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்து போகலாம். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணி போகணும்னு நெசசிட்டி இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுதான் அந்த ஆப்போட ஐகான். இந்த ஆப் கொடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த ஆப்பை கொடுத்த உடனே இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், உங்களோட மீட்டிங் பாருங்கள், தமிழ் 1 இங்கே வந்துருச்சுங்களா. இந்த மீட்டிங் வந்துடும். இந்த மீட்டிங்கோட பேலட் வந்தோடனே நீங்கள் ஸ்டார்ட் மீட்டிங் கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ மீட்டிங்குள்ளார போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து, அதாவது அந்த webex.com அதில் சைன்இன் பண்ணி போக வேண்டிய நெசசிட்டி கிடையாது. உங்களுடைய சிஸ்டத்திலேயே அந்த ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மீட்டிங் டைமுக்கு அது கரெக்டாக ரெடியாக நிற்கும். அந்த டைம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாடம் நடத்த வேண்டிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணுறது ஒன்றும், எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறதோ அப்படிங்கிறது. ரெக்கார்டிங் எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, பாதி மாணவர்களால் வர முடியவில்லை, இல்லை வேறு ஏதோ காரணம், இல்லை ஒரு வகுப்புக்கு நடத்தி இன்னொரு வகுப்புக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் நடத்திய ஒரு பகுதியை நீங்கள் நோட்ஸாக இங்கே கொடுக்கணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். நான் இது கிட்டத்தட்ட நம்ம ரெகுலர் வகுப்பு மாதிரி தான். எப்பயும் போல் நான் போகிறேங்க. நீங்கள் ஆடியோ வந்து அன்மியூட் பண்ணிட்டீங்க, ஃபைல் ஷேரிங் கொடுத்துட்டீங்க, உங்களோட ஃபைல் அங்கே வந்துடுச்சுங்க. ரைட், ஃபைல் வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து நீங்கள் இப்போ டீச் பண்ணுறீங்க. இதுக்கு ரெக்கார்டிங் பண்ணணும் இந்நேரம். ஸோ மேலே போனீங்கன்னாவே இங்கேயே ரெக்கார்டிங் பட்டன் வந்துடும். நம்ம இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சோ அத்தனை ஆப்ஷனும் இங்கேயும் தெரியுங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெக்கார்டிங் கிளிக் பண்ணிட்டீங்க.
ஸோ இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. உடனே கேட்குறாங்க எங்கே ஸ்டோர் பண்ணணும் இந்த ஃபைலுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த தமிழ்ங்கிற ஃபோல்டரே வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டர். தமிழ்ங்கிற ஃபோல்டரில் இதுதான் உங்களுடைய வீடியோவுக்கு நான் வீடியோன்னே பேர் வைக்கிறேன். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது, தெரியுதுங்களா? இந்த ரெக்கார்டிங் வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, எப்பயும் போல் நீங்கள் பாடம் நடத்துங்க. அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்க. இதில் உங்களோட அனோட்டேஷன்ஸ் நம்ம நேற்று பேசிட்ட மாதிரி அனோட்டேஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அனோட்டேஷன்ஸ் மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் அடுத்த லைன் போகிறீங்க. இப்போ இது எதாவது கோடிட்டு காட்டணும். கோடிட்டு காட்டுறீங்க. இதில் திருப்பி சர்க்கிள் பண்ணுறீங்க. உங்களோட நீங்கள் பாடம் நடத்துகின்ற முறைகள் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் ஒர்க் பண்ணது. இப்போது நீங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஃபைல் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் மீண்டும் நீங்கள் இந்த ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பகுதிக்கு வந்துடுவீங்க, உங்களோட ஸ்க்ரீனுக்கு. உங்கள் ஸ்க்ரீன் வரும்பொழுது நீங்கள் வீடியோ அன்மியூட் பண்ணியிருந்தால் உங்கள் ஃபேஸ் வரும், இல்லைன்னா இந்த பகுதி வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் வச்சு எடுத்துட்டீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அது ஸ்டோர் ஆகிடுச்சு தமிழ்ங்கிற ஃபோல்டரில். இப்போது ஒரு ஏதோ பாடம் நடத்துகிற வகையிலையோ அந்த வேறு ஏதோ ஒரு நோட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், மோர் ஆப்ஷன்ஸ். இதில் கிளிக் பண்ணுங்கள். ஆக மேலே நோட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த நோட்ஸுங்கிற பகுதி இங்கே வந்துடும். இதில் நீங்கள் எதை வேணாலும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சதுனால அதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். இது நீங்கள் நடத்திய பகுதியாக கூட இருக்கலாம். நீங்கள் நடத்தியதை இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டீங்க, மாணவர்கள் இதை பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கேட்டால் நம்ம கிளாஸில் எழுதி போட்ட மாதிரியே. இதை நீங்கள் சேவ் பண்ணுமா, அப்படியே ரைட் லாஸ்ட்டில் பாருங்கள், ரைட் சைடில் ரைட் பாட்டம் சேவ் பட்டன் இருக்குது. சேவ் பண்ணிவிட்டு எங்கே சேவ் பண்ணுங்கிறத கேட்குது. மீண்டும் தமிழ்ங்கிற ஃபோல்டர், இதில் நோட்ஸ்னே பேருக்கு நோட்ஸில் சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் நடத்திய இந்த பகுதியும் நோட்ஸில் சேவ் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் மாணவர்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லணுன்னா திருப்பி மீண்டும் போய் சேட்டில் போயிட்டு நோட்ஸ் கிவன் அல்லது நோட்ஸ் சேவ்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாணவர் தெரிஞ்சுக்குவாங்க, ஓகே நோட்ஸ் இங்கே சேவ் ஆகிருந்து. அது நீங்கள் திருப்பி வில் பி ஷேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட மெயிலில் இதில் வாங்கிக்குவாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்க, அவங்க எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களுக்கு இங்கே வரும். இப்படி தான் இந்த மாதிரிங்க நிறைய ஆப்ஷன் ஒவ்வொன்றிலே இருக்குது. ஷேர்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஷேரோட நார்மல் கண்டென்ட்டு, மல்டிமீடியா கண்டென்ட் வேணால் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஷேர் மை மீட்டிங் விண்டோ, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஷனுமே இதில் இருக்குங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒர்க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். இப்போது நீங்கள் ஸ்டோர் பண்ண வீடியோவும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த கொடுத்த நோட்ஸும் ஒரு ஃபோல்டர் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஃபோல்டர் என்னென்னு கேட்டால் தமிழ்ங்கிற ஃபோல்டர். இந்த தமிழ்ங்கிற ஃபோல்டருக்கு போவோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே போன உடனே பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் போல் கண்டக்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த போலோட ரிசல்ட் இருக்குது. இது நீங்கள் ரெடி பண்ணி வச்ச நோட்ஸ். இந்த நோட்ஸில் நீங்கள் முதல்ல ஒரு அனோட்டேஷன் பண்ணீங்க, இது 3 இருக்குது. இது போக இங்கே பாருங்கள் நோட்ஸ்,
நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸ் இங்கே வந்துச்சு. இப்போ இந்த நோட்ஸ் அப்படியே எடுத்து நீங்கள் மாணவர்களுக்கு அனுப்பிடலாம், மெயிலையோ இதுலையோ அனுப்பிடலாம். இது ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் பாடம் எடுத்த வீடியோ, இந்த வீடியோ ஸ்டோர் ஆகிருக்கு, இதை ப்ளே பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே அந்த அதுக்குண்டான நான் அந்த உபகரணத்தை இதில் ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரு நிமிஷம். அது கிளிக் பண்ணிட்டாலே வந்துடுங்க. இங்கே அந்த வீடியோ ப்ளே பண்ணுற உபகரணம் மட்டும் இதில் மிஸ்ஸிங் ஆகுது. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை எடுத்து ப்ளே பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ண அந்த ஃபைலை, அதாவது நம்ம காப்பி பண்ண ஃபைலை பார்த்துக்கலாங்க. என்னோடய சிஸ்டத்தில் அது மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது, அதனால அது மட்டும் இது பண்ண முடியல. மற்றபடி மீண்டும் நம்ம மீட்டிங்க்கு போவோம். இப்போ மீட்டிங்கில் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க, கிளாஸஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் எண்டு மீட்டிங் கடைசீட்டில் இருக்குது. இந்த மீட்டிங் எண்டு மீட்டிங் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் எண்டு மீட்டிங்காக. நீங்கள் எண்ட் மீட்டிங் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அவங்கவுங்க மீட்டிங்லேருந்து எண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. அவ்வளோதாங்க. எண்ட் மீட்டிங். எண்ட் மீட்டிங் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா இதுவும் வந்துடும். அந்த வீடியோ ஃபைல் இப்போ வந்திருக்குங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது, தெரியுதுங்களா? இது ரெக்கார்டிங் வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, எப்பயும் போல் நீங்கள் பாடம் நடத்துங்க. அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்க. அனோடேஷன்ஸ் நீங்கள் பாடம் நடத்திட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா, நான் நேரம் காரணமாக அந்த வீடியோவை ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டேன். இதுதான் நம்ம பயன்படுத்துகிற முறைகள். இதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி பழகிட்டீங்கன்னா நீங்களே செய்து பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாருங்கள், இந்த டூல் பேலட் வந்துடும். இந்த டூல் பேலட்டில் அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சுலபம், ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நன்றி. பேராசிரியர் பெருமக்களே, இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைய வழி கற்றல் பற்றி பேசியதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய திண்டுக்கல் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கல்லூரியின் முதல்வர், கணிப்பொறித்துறை மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை ஒரு நல்ல முறையில் ஒருங்கிணைத்த ரூசாவின் ஒருங்கிணைப்பாளர்கள், மதிப்பிற்குரிய தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் கே பெரியசாமி அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய டாக்டர் ஏ சுப்பிரமணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி. உங்களுடன் உரையாடிய மகிழ்ச்சிக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களும் நன்றியும்.